உலகம் அளந்தாயடி போற்றி அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னீலங்கை சேற்றாய் தீரல் போற்றி சென்றங்கு தென்னீலங்கை சேற்றாய் தீரல் போற்றி புல்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி புல்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எருதாய் கழல் போற்றி கன்று குணிலாய் எருதாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கேடு குன்னின் கையில் வேல் போற்றி வென்ற பகை கேடு குன்னின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான் இன்றையாமல்தோம் இருங்கேலோரியும் பாவாய் இன்றையாமல்தோம் இருங்கேலோரியும் பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாவெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். முன்னாடியே சொன்னேன், இந்த திருப்பாவைக்கு 4000 பாசுரங்கள்ல, அதாவது 3970 பாசுரங்கள்ல என்ன சாரம் இருக்கின்றதோ, என்ன விஷயம் இருக்கோ அத்தனையும் 30க்குள்ள இருக்கு. வேதத்துல என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுவும் திருப்பாவையில் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ். உயர்ந்த பெருமையை கொண்டது திருப்பாவை. திருப்பாவைக்கு இன்னொரு பெருமை உண்டு. பொதுவா கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து தை மாசம் ஹஸ்த நட்சத்திரம் வரை இந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, பொதுவாக அனத்தியன காலம் என்று பெயர். கோவில்களில் கோஷ்டியாக பக்தர்கள் பிரபந்தத்தை சேவிக்க மாட்டா. அதுல 2 எக்ஸெப்ஷன் உண்டு. ஒன்னும் அத்தியனோத்சவம் வந்துடும், பகல் 10 ராபத்து, அப்போ சேவிப்பா, கோஷ்டியாக சேவிக்க வேண்டும். மார்கழி மாசம் வந்துடும், அப்போ திருப்பாவை சேவிக்கலாம். திருப்பாவைக்கு மட்டும் இந்த அனத்தியன காலம் தழுவவே தழுவாது. மற்ற பிரபந்தங்கள்லாம் நீங்க பார்க்கணும், அனத்திய காலமாச்சே, கோஷ்டியா சேவிக்கணும், அத்தியன உற்சவமா இருக்கேன். திருப்பாவை அப்படி அல்ல, அதுவும் சேவிக்கலாம். ஆனா திருப்பல்லாண்டோ திருப்பள்ளி எழுச்சியோ சேவிக்க ஜென்ரலி மாட்டா. சில இடங்கள்ல சேவிக்கிற வழக்கங்கள் உண்டு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்? திருப்பாவைக்கு என்ன பெருமைன்னா, ஒருவேளை திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சிங்கிற பிரபந்தத்தை பெரியாழ்வார் கொடுத்ததோ, தொண்டரடிப்புடியாழ்வார் பாடி கொடுத்த அந்த பிரபந்தத்தையோ சேவிக்கணும் கர்ச்ச நிறைய பக்தர்களுக்கு இது நித்தியப்படி சேவிப்பா. அனத்தியன காலத்துல முடியாதே, அப்போ கவலையே பட வேண்டாம். திருப்பாவை என்கின்ற பிரபந்தம் சேவித்தால் திருப்பள்ளி எழுச்சியும் இருக்கு, திருப்பல்லாண்டும் இருக்கு. திருப்பள்ளி எழுச்சி எப்படி இருக்கு? நான் சொன்னேன், திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடிப்புடியாழ்வார் ரங்கநாதருக்காக பாடினார். ரங்கநாதருடைய அடியவர்கள் பாகவதோத்தம ஸ்திரீகளுக்காக இவ ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடினா. அதனால திருப்பாவை சொன்னா மொத்தத்துல திருப்பள்ளி எழுச்சி சொன்ன பலன் கிடைக்கும். இவளுடைய தந்தையார் பெரியாழ்வார் திருமொழி என்கின்ற பிரபந்தத்தை பாட அதுல முதல்ல திருப்பல்லாண்டை பாடினார். அந்த ஆணையின் மீது பவனி வர, பெருமாளும் பிராட்டியோடு சேர்ந்து வர, அந்த பெருமாளுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடுமே என்பதற்காக ஸ்வஸ்திவாச்சனம் ஆசீர்வாதம் செய்வது போல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி 100,000 மல்லாண்ட தெளிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டுன்னு பாடினார் இல்லையா. போற்றி போற்றி போற்றி, வாழ்க வாழ்க வாழ்கன்னு மங்களாசாசனம் பண்ணார் இல்லையா. அதே மங்களாசாசனம் பண்ணும் ரீதியில் தான் திருப்பாவையில் அமைந்த 24வது பாசுரம் போற்றி போற்றி போற்றின்னு வரும். ஸ்துதி பண்ற மாதிரி வரும், ஒண்ணுமே இல்லை.
அர்ச்சனைன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோ, இதை வச்சு சொல்லி அஞ்சி உலகம் அளந்தாய் அடி போற்றி திரிவிக்ரமனை கொண்டாடுறார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ராமாவதாரத்தை கொண்டாடுறார். பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடுறார். அதனால இந்த 24வது பாசுரத்துல ஒரு பெருமை உண்டு. 3 அவதாரங்களையும் சொல்றது, 3 யுகங்களையும் சொல்றது. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி கிருத்தயுகம் வாமன திரிவிக்ரமாவதாரங்கள். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி திரேதாயுகம் ராமாவதாரம். பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாவெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. 4 ஸ்துதிகளால் துவாபர யுகத்தில் நடந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். முதல் வரி வாமன திரிவிக்ரமாவதாரங்கள் திரேதா கிருத்த. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி திரேதாயுகம் ராமாவதாரம். அடுத்த 4 வரிகளும் சேர்ந்து கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகம். என்ன சொல்றா ஆண்டாள்? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இன்னைக்கு பார்த்தாலும் அது அன்றுதான். ஆண்டாள் பிறந்தபோது வாழ்ந்தபோது பார்த்தாலும் அது அன்றுதான். ஏன்னா எப்பவோ நடந்த ஒரு விஷயம். பெருமாள் வாமனனாக பிறந்து பலிச்சக்கரவர்த்தியின் யஜ்ஞவாட்டிகைக்கு வந்து 3 அடி நிலங்கேட்டு விண்ணுலகும் பூ உலகையும் அளந்து 3வது அடியால் பலிச்சக்கரவர்த்தியை அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாள என்று 7 உலகங்களுக்கும் தள்ளினார். அப்பேற்பட்ட அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த திருவடியை பாட வேண்டாவோ? வாமனனை பாட வேண்டும், திரிவிக்ரமனை பாட வேண்டும். ஏன் திருவடியை பாட வேண்டும்? ஏனெனில் அந்த திருவடிதான் பாரபட்சமே பார்க்கவில்லை. இது அமெரிக்கா, கால வைக்க மாட்டேன். இது ஐரோப்பா, கால வைக்க மாட்டேன். இது மாட்டுங்கா, பாரத தேசத்துல இருக்கு, அங்கதான் கால வைப்பேன். இது மல்லேஸ்வரம், அதனால கால வைப்பேன். இது வெஸ்ட் மாம்பலம், கால வைப்பேன். இப்படி பார்த்து பார்த்து பிரிச்சா கால வச்சார். திருவடியை வைக்கும்போது பாரபட்சமே இல்லாமல் பார்த்தார். அதனால அப்பேற்பட்ட திருவடி எது பரபிரம்மத்தின் லட்சணத்தோடு கூடியிருக்கோ. வைஷமிய நைர்கண்யம் பெருமாளுக்கு இருக்கக்கூடியது. இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் பெருமாள் இந்த ஜாதியை சார்ந்தவன், இவனுக்கு ஒரு வழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் பகவானே கிடையாது. அதனால அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அப்பேற்பட்ட திருவடியோடு கூடிய எம்பெருமானே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அப்பேற்பட்ட திருவடியை நான் கொண்டாடுகின்றேன். சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு நீயே சீதா பிராட்டியை மீட்க வேண்டும், தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்ய வேண்டும், விபீஷணனை ராஜாவாக்க வேண்டும், இலங்கைக்கு நல்ல ஒரு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குரங்குகளை அழைத்து கொண்டு ஒரு அணையை கட்டி லங்கைக்கு சென்று மால்யவானு இந்திரஜித்து கும்பகர்ணன் ராவணனோடு போரிட்டு அந்த பெருமையை நிலைக்க செய்தாயே. சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். அப்பேற்பட்ட அரக்கர்களை கொன்னு செற்றாய் திரள் போற்றி. உன்னுடைய வீரிய சாமர்த்தியத்தை எங்கனே சொல்லுவேன், அதை போற்றி பாட வேண்டும். நல்ல வாமன திரிவிக்ரமாவதாரத்தை பாடியாச்சு, ராமாவதாரத்தை பாடியாச்சு. கிருஷ்ணாவதாரத்துக்கு வரார். பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. என்ன பெருமை, என்ன பெருமை. சின்ன குழந்தை வீல் 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 அழறது. அது வீல் வீல் அழறதா? அது எதுக்காக வீல் வீல் அழறது? அந்த சகடம் என்கின்ற அந்த யந்திரத்துக்கும் வீல் இருக்கு, அதனால அழுதுருக்கு போல இருக்கு. அதனால சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. அப்பேற்பட்ட பெருமையோடு கூடிய கண்ணா, உன்னுடைய திருவடிக்கு பெருமையை பாடுவதா? தேசிகன் கேட்கிறார், அந்த பாதுகைக்கு பெருமையை பாடுவதா? இத்தனை வருஷம் பாதுகை தரிச்சுருக்கார் இல்லையா பெருமாள். பாதுகாதேவியின் அனுகிரகத்தால் திருவடிக்கு பலம் வந்து பெருமை வந்து அது சகடாசுரனை பஞ்சனம் பண்ணித்தான். சகடாசுரனை பஞ்சனம் பண்ணார். அப்புறம் கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி. அந்த திருவடியை மறுபடியும் பாடுறார். அது ஏன் கழலை பாடுறார் அப்படின்னு கேட்டா, கபித்தம் என்னும் மரத்தில் ஒரு அசுரன் வந்தான், கபித்தாசுரன் என்று பெயர். கன்று குட்டியாய் வத்சமாய் ஒத்தன் வந்தான், வத்சாசுரன் பேர். ஓடி வரக்கூடிய அசுரன் வத்சாசுரன் ஒரு அசுரன். நிலைத்து நின்று இருக்கக்கூடியது கபித்தாசுரன். இந்த கபித்தாசுரனை இவனை கொண்டு ஜெயிக்கலாம். பொதுவா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்போது எதிராளியின் பேச்சு, அவர் செய்யக்கூடிய வார்த்தைகளை வைத்தே அவர் அட்டாக் பண்றது ஒரு விதமான சாமர்த்தியம். பெருமாள் என்ன பண்ணார், கண்ணுக்குட்டியை சுழட்டினார், காலை கொஞ்சம் இப்படி மடிச்சுட்டார். ஒரு அடிக்கிற ஃபோர்ஸ், இந்த ஜாவ்லின்லாம் சொல்றா பாருங்க இந்த ஒலிம்பிக்ஸ் பேரா ஒலிம்பிக்ஸ்ல, அந்த மாதிரி ஒரு அடி போட்டார். போட்ட உடனே அவர் யார் நமக்கு கோல்டு வாங்கி கொடுத்தாரு, நீரஜ் சோப்ரா.
அந்த மாதிரி அந்த அந்த போட்டார். அது போட்ட உடனே அழகா போய் அந்த மரத்தையும் இடித்தது. மரமும் கீழே விழுந்தது, அந்த வத்சாசுரனும் கீழே விழுந்தார். அதனால கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி, அப்பேற்பட்ட பெருமையை சேர்த்த திருவடியை பாட வேண்டாவோ, கழல் போற்றி. அடுத்தது குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஐயோ மாடும் கண்ணுக்குட்டியும் முழுகி போயிடும் போல இருக்கே, வீடெல்லாம் முழுகி போயிடுத்தே, கிருஷ்ணா நீ சொன்ன வார்த்தைக்காக கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணோம், கோவர்தன எங்களை ரட்சிக்காதா, இந்திரனுடைய கோபத்திலிருந்து காண்பிக்காதான்னு சொன்ன உடனே சின்ன குழந்தையாக இருப்பினும் மலையை தூக்கி மேருவாக பிடித்து 7 நாட்கள் 7 இரவு மக்களுக்காக கொடை பிடித்திருந்தாயே, இந்த சௌலபிய சௌஷீல்யங்களை எங்கே என்று சொல்ல, அப்பேற்பட்ட சௌஷீல்ய குணத்தோடு கூடியவனே குணம் போற்றி. ஏன் குன்று குடையாவெடுத்தாய், குன்றான மலையை குடையாய் பிடித்து மக்களையும் மிருகங்களையும் காப்பாத்தி கொடுத்தாயே, குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன்னுடைய பேரனான அந்த அனிருத்தன் அவன் காதலித்த உஷையை காதலித்தான் என்பதற்காக பாணாசுரனோடு யுத்தம் செய்து வந்த கார்த்திகேயானும் கரிமுகத்தானும் முருகக் கடவுளும் பிள்ளையாரும் வர அவர்களுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு பகையும் இல்லை, எல்லாரும் ஒத்துமைதான். ஆனா பக்தனை ரட்சிக்க வேண்டும் வந்துட்டார். அது ஒரு கோயிலேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இஃப் யூ டு நாட் லைக் தட் சைட், யூ மே ஹேவ் டு பி ஆன் த அதர் சைட். அதனால வந்தா சண்டை போட்டா அதற்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முருகக் கடவுள் என்ன பண்ணிவிட்டார், இதோ பிடிங்கோ மாமான்னு வேலை கொடுத்துட்டு போயிட்டார். வென்று வகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வேலோடு அந்த யுத்தத்தில் ஜெயித்தோம் என்கின்ற அந்த பெருமையோடு கூடியவனே வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான். அப்பேற்பட்ட பெருமையோடு கூடிய பெம்மானே உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்து கொண்டே இருப்போம், என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். எங்கள் மீது இறங்கி வந்து அருள் பாலிக்க மாட்டியான்னு பிரார்த்திக்க கூடியதுதான் 24வது பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, போன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். கண்ணனை எழுப்புவதற்காக இருக்கக்கூடிய 5 பாசுரங்களின் கிரமத்தில் 4ஆம் பாசுரமாய் மொத்த கணக்கில் 24ஆம் பாசுரமாய் அமைந்துள்ளது இந்த பாசுரம். ஆண்டாளுடைய இந்த திருப்பாவை பாசுரம் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றிக்கும், அவளுடைய திருத்தந்தையார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி என்னும் பிரபந்தத்துக்கு அடங்கிய திருப்பல்லாண்டுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. திருப்பல்லாண்டு என்னும் அந்த பெரியாழ்வார் திருமொழியில இருக்கக்கூடிய முதல் திருமொழியில பெரியாழ்வார் பெருமாளுக்கு துதி பாடுகின்றார், மங்களாசாசனம் என்றார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னர் உபதேச ரத்தின மாலையில் மணவாள மாமுனிகள். அதே விதத்தில் இந்த விடத்திலும் ஆண்டாள் பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு பாடும் கிரமத்திலே போற்றி போற்றி போற்றிங்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள் அத்தனை அவதாரங்களையும் குறிக்கிறார். வாமனவ திரிவிக்ரமாவதாரத்தை குறிக்கிறார், ராமாவதாரத்தை குறிக்கிறார், கிருஷ்ணாவதாரத்தை குறிக்கிறார். இப்பேற்பட்ட முக்கியமான அவதாரங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாசுரம் இது. இந்த பாசுரத்தின் பதபதார்த்தம் பார்க்கலாம். அன்று மகாபலி ராஜா காலத்தில், அன்றுனா என்றிக்கோ, அதனாலதான் பெருமாள் திரிவிக்ரமனாய் வளர்ந்த அந்த அவதாரத்தின் பெருமையை சொல்லக்கூடிய வேதத்தின் ரிக்கைத்தான் ஒருவேளை நம்ம வேதத்தை அனுஷ்டிக்க கூடிய யாகங்களையோ கர்மாக்களையோ நடுவில் கொஞ்சம் நிறுத்திட்டு மறுபடியும் பிரேக்குக்கு அப்புறம் பண்ணோம்னா திரிவிக்ரமாவதாரத்தை சொல்ல வல்ல ரிக்கை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். 3 பதா விசக்கிரமே, 3 அடிகளால் விசக்கிரமே, இந்த உலகத்தை அளந்தவனே ஜெயித்தவனேன்னு ஒரு அர்த்தம் வந்துருது. அதனால அன்று மகாபலி ராஜா காலத்தில், ஒரு காலத்துல இவ்வுலகம் இந்த உலகினை அளந்தாய் ஈரடியால் அளந்தவனே. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள், அவர் ஒரு ஜெயினர்னு சொல்றார், அவர் இந்த பிரஸ்தாவிக்கிறார், இவ்வுலகம் அளந்தாய் ஈரடிகளால் அளந்தவனே, உன்னுடைய அடி போற்றி, உனது அடிக்கு நான் துதி பாடுகின்றேன், மங்களாசாசனம் பண்றேன்.
ஏன் அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும்னு கேட்டா, அவர் உலகை அளந்த போது காலெல்லாம் வலிச்சிருக்குமா. நடந்த கால்கள் நுந்தவோ நடுங்கஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோன்னு ஆழ்வார். பெருமாள் கால் வலிச்சு வலிச்சு தூங்கிட்டாரா? பெருமாளுக்கு கால் வலிக்குமா நீங்க கேட்பேன். இது ஒரு தர்க்கவாதி செய்யக்கூடிய தர்க்கம். ஆனால் ஒரு பக்தனுக்கு, வாத்சல்யாபாவத்தோடு கூடியவனுக்கு பெருமாளுக்கு வலிக்குமே அப்படின்னு நினைச்சிருப்பார். அதனால அன்று மகாபலி ராஜாவின் காலத்தில் இவ்வுலகம், இந்த உலகினை அளந்தாய், ஈரடிகளால் அளந்தவனே, அந்த 2 அடியால் உலகத்தை அளந்தவனே, அடி போற்றி, உன்னது அடி வாழ வேண்டும். அங்கு கடலின் மறுக்கரையில், இந்த கடலுடைய மறுக்கரையில் சென்று, இந்த இடத்திலிருந்து பாரத தேசத்திலிருந்து ஒரு சேதுவை கட்டி குரங்குகளை அழைத்து சென்று, அங்கு கடலின் மறுக்கரையில் சென்று அவனுடைய ஊருக்கே சென்று சேதுபந்தனம் செய்ய சென்று, தென் இலங்கை, இலங்கை தெற்கு திக்கில் உள்ள இலங்கையை செற்றாய், அழித்தவனே. லங்கை அழிச்சுட்டார்னு அர்த்தம் இல்ல, லங்கையாக தன்னை பாவித்த, அத்தனையுமாக நினைத்த ராவணனை அழித்தான். ஏன்னா லங்கா ஊரு நல்ல ஊரு தான், மக்கள் நல்ல மக்கள் தான். அந்த மக்களுக்கு சுவாமியாய் நல்ல ராஜா விபீஷணன்னு பேர். இன்னைக்கு நீங்க கொழும்போ பக்கத்துல, கொழும்புன்னு சொல்லுவா, கொழும்போ பக்கத்துல கேலனியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க விபீஷணனுடைய கற்சிற்பமே இருக்கு, ஒரு கோவிலே. மக்கள்லாம் விபீஷணன் கிட்ட வந்து பிரார்த்திப்பா, அப்பா நீ இங்க ராஜ்யத்துக்கு சுவாமியாச்சே, நல்லதா நடத்தி கொடு அப்படின்பா. அதனால செற்றாய், அழித்தவனே, திரள், உன்னுடைய தேஜஸை போற்றி, வாழி வாழி என்று நீர் வாழ வேண்டும். அடுத்தது பொன்ற, அழியும்படி சகடம், சகடாசுரனை உதைத்தாய், உதைத்தவனே. அந்த சகடாசுரனை பஞ்சனம் பண்ணினவனே. இப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு முதல்ல திரிவிக்ரமாவதாரம், வாமனாவதாரத்தை சொல்லியாச்சு. அடுத்து ராமாவதார காலத்துல பகவான் வந்து தென்னிலங்கை சென்று ராவணனை அழிச்சத ராமாவதாரத்தை பிரஸ்தாபம் பண்ணியாச்சு. இப்ப கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற பொன்ற சகடம், அழியும்படி சகடாசுரனை முன்னாடியே சொல்லியாச்சு. பொன்ற சகடம், அந்த சகடத்தை உதைத்தாய், உதைத்தவனே. உத்கஜன்கிற அந்த அசுரன் அந்த சகடத்துக்குள்ள பிரவேசிக்க அவனை கொன்னு முடித்தவனே, புகழ் போற்றி, உன்னுடைய கீர்த்தியை நான் பாட வேண்டும். அடுத்தது கன்று, வத்சாசுரனாக வந்த ஒருவன், கன்றாய் வந்த அசுரனை குடிலாய் எரிதடையாம் வகையில், அதாவது அவனுடைய 2 காலை பிடித்து கொண்டு நன்றாக சுழற்றி சக்கரத்தை ஏந்தியவன் அல்லவா அடித்தான். எதன் மீது எரித்தாய்? எதன் மீது எரித்தாய்? கபித்தாசுரன் என்கின்றவன் மீது அழித்தாய். குணிலா வெறிந்தாய், கழல் போற்றி, உன் வீரக்கழல் போற்றி. அப்பேற்பட்ட கழல். ஏன்னா பெருமாள் ஒரு பாதத்தை இப்படி மேல நிமித்தி தானே பண்ண. பாவம், பெருமாளுக்கு கால் வலிச்சிருக்காதா? அந்த கால் வலிக்காக ஆண்டாள் பாடுகின்றாள் ஒரு வார்த்தை, கழல் போற்றி. குன்று, கோவர்தனம் என்னும் மலையை, இதற்கு நீங்கள் பூஜை செய்யுங்கள், இந்திர பூஜை வேண்டாம் என்பதற்காக கிருஷ்ணன் சொல்ல, கிருஷ்ணனின் சொல்லை கேட்டு கோவர்தனத்துக்கு பூஜை செய்ய கோபமடைந்த இந்திரன் தான் சம்வர்த்தக மேகங்களை கொண்டு வருஷம் மழையை 7 நாள் கொட்ட, அதே மலையை கொண்டு பகவான் ரட்சித்தாரே. குன்று கோவர்தன மலையை குடையாகவும் வகையில் எடுத்தாய், தூக்கி பிடித்தவனே. அப்பேற்பட்ட பகவானே, குணம் போற்றி, உன் சௌஷீல்ய குணத்தை நான் எங்கனே போற்றுவது. கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான்னு கேட்டார் வால்மீகி நாரதர் கிட்ட. குணத்தோடு கூடியவன் எவன்? வியாக்கியானத்துல, பூஷணம்ங்கிற வியாக்கியானத்துல கோவிந்தராஜர் எடுக்கிறார். குணம் என்று சொன்னால் எளிய தன்மை. உயர்ந்த விடத்தில் தான் இருந்த போதிலும் தாழ்ந்தவர்களாய நம்மிடத்தில் வந்து கலக்குவாராம் பகவான். அதற்கு சௌஷீல்யம்னு பேர். தேசிகன் சௌஷீல்ய சாகரன்னர். அந்த சௌஷீல்யம் என்பதை குணம் என்று தெரிவிப்பார். அதனால குணம் போற்றி, உன் சௌஷீல்ய குணம் போற்றி வென்று. பிற்காலத்தில் பாணாசுரனோடு யுத்தம் செய்யும் போது முருகப்பெருமானும் கணபதியும் வர சிவபெருமானோடு கார்த்திகேயானும் கரிமுகத்தானும் புறமுதுகிட்டு ஓட என்ன அவர்களோடு யுத்தம் செய்யும் போது தன்னுடைய சொந்த மருமான் கொடுத்து வாங்கிக்கலாமே அந்த வேலை தன் கையில் பிடித்து வேலை வென்றபடியால் ஸ்கந்தஹா ஸ்கந்ததரஹா என்னும் தன்மையை காண்பிக்கும். அதனால குணம் போற்றி, உன் சௌஷீல்ய குணம் போற்றி பாட வேண்டும். வென்று விரோதிகளை ஜெயித்து
பகைமைத்தன்மையை கெடுக்கும் அழிக்கும் நின் கையில் உன் கையில் இருக்கும் வேல் போற்றி வேலாயுதத்தை நான் போற்றி பாடுகின்றேன் என்றென்றும் எப்பொழுதுமே. இவ்வளவு ஸ்துதி பண்ணியாச்சா? உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? எப்பொழுதுமே உனது சேவகமே. வீரச் செயல்களை நீ என்னெல்லாம் காரியம் பண்ணிருக்கியோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து இருக்கிறது தான் ஏத்தி பறை கொள்வான். விசேஷமாக கூறிப்பறை முதலியவைகளை பெறுவதற்காக. அதனால ஏற்றி பறை கொள்வான். பரன்னு கேட்டு இருக்கணும். இதெல்லாம் பண்ணி எதற்காக? பறை பெறுவதற்காக, வாத்தியத்தை பெறுவதற்காக. வாத்தியமா இல்ல, மோட்சத்தையே பெறுவதற்காக. இன்று யாம் இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம். இறங்கு ஏலோர் எம்பாவாய். நீ எப்பொழுதுமே எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே என்று பிரார்த்தித்தார். 3 விஷயங்களை கொண்டு ஒரு கருத்தை தெரிந்து கொள்ளலாம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரத்யக்ஷம்னா பர்செப்ஷன், இந்திரியங்களை கொண்டு ஒரு வஸ்துவை ஸ்தாபிப்பது. அனுமானம், இங்க புகை இருந்துடுத்துனா அங்க நெருப்பு இருக்கணும் அப்படின்னு வியூகிக்கிறது. அந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. இது இன்ஃபரன்ஸ், அதுதான் அனுமானம். 3வது சப்தம். பிரத்யக்ஷமோ அனுமானமோ சில இடங்கள்ல உதவாமல் இருந்து விட்டால் சப்தம், வர்பல் டெஸ்டிமனி, சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறது சப்த பிரமாணம். அத்வைத மதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் சில வித்தியாசங்கள்ல ஒரு வித்தியாசம் என்னன்னா, சப்த சாஸ்திரம் வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அதுக்கு ஏத்தா போல நீங்க பிரத்யக்ஷத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது அத்வைத மதம். பிரத்யக்ஷமா எப்படி தெரியறதோ அதை கொண்டு சப்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது விசிஷ்டாத்வைத மதம். இதுக்குள்ள நான் டீட்டெயிலா போக, இது தேசிகன் ஒரு ஸ்லோகமா சங்கல்ப சூரியோதயத்துல எடுக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது எதிராளிகள் சில குற்றச்சாட்டை வைக்கும் போது அவர்கள் கொடுத்த வாக்கியங்களையே கொண்டு அவர்களை மடக்குவது. வேடிக்கை அந்த படங்கள்ல போட்டு வாங்குவதுன்னு சொல்றவர்கள். எனவே அவர்கள் வாக்கியங்களையே கொண்டு அவர்களை எதிர்ப்பது. கன்று குணிலா வெறிந்தாய் அப்படின்னா தேசிகன் அப்படிதான் வாதம் பண்ணுவாராம். வென்று நின் கையில் வேல் போற்றி. இவர் எந்த அளவுக்கு வாதம் பண்ணுவார்னா, ரொம்ப நல்லா வாதம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்கோ, இவர் எந்த பட்சத்துல வச்சாலும் இவருக்கு பட்சம் தான் ஜெயிக்கும். கடைசியில என்ன பண்ணிடுவா மத்த வித்வான்கள்லாம், இவர் ஜட்ஜா போட்டுள்ளாம்பா. ஏன்னா இவர் எந்த பக்கம் வாதம் பண்ணாலும் அந்த பக்கம் ஜெயிக்கிறது. ஜட்ஜா போட்டுட்டோம்னா கவலையே இல்லை, நம்ம இனிமே வாதம் பண்ண வேண்டியது தானே என்பதற்காக அத்வைதத்துக்கும் துவைத சித்தாந்தத்துக்கும் ஒரு சின்ன கூசல் வர தத்துவமசிங்கிற வாக்கியத்துல அக்ஷோபிய தீர்த்தர் என்னும் மகான் துவைத்தத்துல இருந்தார், வித்யாரண்யர் என்னும் மகான் அத்வைத்தத்துல இருந்தார். இவா 2 பேருக்கும் வாதம் வர இந்த வாதங்களுக்கு கேட்டு யாரு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுப்பாங்க தேசிகனை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார். அப்போது தேசிகன் அசினா தத்துவமசினா பரஜீவ பிரவேதினா வித்யாரண்ய மகாரண்ய அக்ஷோபியம் முனிரச்சினத்துன்னு ஒரு ஸ்லோகத்தை மூலபாகிலுன்னு சொல்லக்கூடிய முல்பாகல்ல இன்னும் பதிச்சு வச்சிருக்கா. அப்பேற்பட்ட தேசிகன் வென்று நின் கையில் வேல் போற்றி என்று ஒரு ஆர்பிட்ரேட்டர் ஆயிட்டார், அதாவது ஒரு ஜட்ஜ் ஆயிட்டார். அப்பேற்பட்ட தேசிகனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தையும் வெற்றி பெற செய்யக்கூடிய இந்த சம்பவத்தையும் தெரிவிப்பதாக நாம் கொள்ளலாம். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்றால் அப்படி ஒரு ஆசை. அதுவும் ஆண்டாளுக்கு தந்தையான பெரியாழ்வாரை கண்டால் அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் இருக்காதோ. பெரியாழ்வார் தன்னுடைய பிரபந்தமான பெரியாழ்வார் திருமொழிக்கு அடக்கமாய் திருப்பல்லாண்டு என்கின்ற அந்த பகுதியை பெருமாளுக்கு அருளி செய்தார். இது ரொம்ப அழகான ஒரு கட்டளை. பெரியாழ்வாருடைய வைதுஷ்ய பூர்த்தியை அறிந்த பாண்டிய மன்னன் அவரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ராயல் எலிஃபென்ட், அந்த ராஜ்ய யானை மீது அமர்த்தி ஊரை வலமரச் செய்தார். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று. அப்போ ஆழ்வார் ஆணையின் மீது பவனி வந்தார். இந்த ஆழ்வாருடைய இந்த வைபவத்தை பார்ப்பதற்காக அந்த பெருமாளே தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கருட வாகனத்தில் தோன்றினார். ஒருவேளை கண் எச்சில் பட்டுவிடுமோ என்கின்ற பயத்தில் ஆழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார். அந்த பகுதியைத்தான் திருப்பல்லாண்டு என்று நாம் பெரியாழ்வார் திருமொழியில் கொண்டாடுகின்றோம். அந்த ரீதியில் ஆண்டாள் அப்பா திருப்பல்லாண்டு பாடியிருக்கார். நாமும் ஒரு திருப்பல்லாண்டு பாட வேண்டும் என்பதற்காக திருப்பாவைக்கு அடங்கிய இந்த 24வது பாசுரத்தை திருப்பல்லாண்டாகவே பாடுகின்றாள். போற்றி 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 என்று அந்த பாசுரத்தை அனுபவிப்போம். முதல் வரி
அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இது எந்த அவதாரத்தை சொல்றது? திருவிக்ரம அவதாரம். அப்படின்னா பலி சக்கரவர்த்தியின் யாக வாட்டிகைக்கு பெருமாள் கோட்டங்கை வாமனனாய் வந்தார். வந்திருக்கிறது ஒரு குழந்தை தானே நினைச்சு பலி சக்கரவர்த்தி என்ன பண்ண வேணும்னு கேட்டார். 3 அடி வேணும்னு கேட்டார் வாமனர். இல்ல கொடுத்தோமே கொடுத்துட்டார். அப்புறம் பெருமாள் அதையே வச்சு உலகளந்தார். அப்படின்னா ஆண்டாளுக்கு எந்த திவ்ய தேசம் ஞாபகம் வந்திருக்கும்? உலகளந்த பெருமாள்னா காஞ்சிபுரம், அப்புறம் திருக்கோவிலூர், அப்புறம் வெரி குட் காழிச்சீராம விண்ணகரம், சீர்காழியில இருக்கக்கூடிய தாடாளன் என்கின்ற எம்பெருமாள். இந்த இடத்துல எல்லாம் பெருமாள் உலகளந்த பெருமாளாக காட்சி கொடுப்பார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அதாவது அடியை போற்றுகின்றாள். அந்த திருவடி இருக்கு பாருங்க. எதுக்கு பல்லாண்டு பாடணும்? எது நன்னா இருக்கணும்னு சொல்லணும். எது கஷ்டப்பட்டிருக்கோ அதுக்குதான் நன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அம்மா என்ன சொல்லுவோம், ஐயோ அவனை இவ்வளவு உழைக்கிறியடையான் நன்னா இருந்து சொல்லுவான். உழைக்கலைன்னா பாவம் ஏதோ இருந்துட்டு போன்னு சொல்லிடுவோம். அதனால இங்க பெருமாள் கஷ்டப்பட்டு உலக அளந்தார் இல்லையா? அந்த உலகு அளந்த திருவடி, அந்த அடி போற்றி பாடி நன்றாக இருக்க வேண்டும். அன்று இவ்வுலகம் அளந்தால் அடி போற்றி. 2வது, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்று அங்கு, இப்போ ராமர் இருந்த இடத்துக்கு ராவணன் சண்டை போட்டானா? ராவணன் இருந்த இடத்துக்கு ராமர் போய் சண்டை போட்டாரா? அப்படின்னா யோசனை என்ன பாருங்க. ராவணனுடைய ஊர் இலங்கை. அவனுக்குதான் அது எந்த தெரு, எந்த ஹைவே, எது பைபாஸ் எல்லாம் கிளீனா தெரியும். பாவம் ராமருக்கு அது புது ஊர், புது கண்ட்ரி. ஆனா ராமர் அவனுடைய ஊருக்கு போய் அவனோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சுட்டார். புரியுறதோ நான் சொல்றது? அப்படின்னா ராமருக்கு என்ன சாமர்த்தியம் இருந்தால் அவனுடைய ஊருக்கு போய் அவனை ஜெயிச்சுட்டு வந்திருப்பார். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நம்ம வழி காண்பிப்போம். நம்ம இன்னொருத்தராத்துக்கு போய் நன்னா அவளை விட பெட்டரா சமைச்சுட்டோம்னு வச்சுக்கோ. நம்ம ஒருத்தராத்துக்கு போய் அவா கிச்சன்ல போய் நன்னா சமைச்சுட்டோம்னா அவளுக்கு பேசாம இவரே தினம் பண்ணிடலாமே அப்படின்னு தோணிடும். அது மாதிரி ராமர் அவர் ஊருக்கு போய் ராவணனை ஜெயிச்சார். அதனால சொல்ற, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அப்பேற்பட்ட சாமர்த்தியம், அந்த டேலண்ட் இருக்கு பெருமாள் கிட்ட. பொன்ற சகடம். சரி, இப்போ ஒண்ணு திருவிக்கிரமனை கொண்டாடியாச்சு, அடுத்தது ராமரை கொண்டாடியாச்சு, இப்ப கிருஷ்ணர் கொண்டுட்டான். ஆனா பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம், அம்மா ஜாகிரதையா குழந்தை இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தொட்டில் மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னா செய்ய யார் பாடியிருக்கா? பெரியாழ்வார் பாடியிருக்கார். இந்த பெரியாழ்வார் பாடியிருக்கிற விதத்துல அழகான அந்த தொட்டிலில் அந்த குழந்தையை விட்டு விட்டு அம்மா எப்படியோ உள்ள எங்கேயோ போயிருக்கா. அது பக்கத்துல ஒரு சகடம், ரொம்ப டேமேஜான ஒரு கார்ட், அதுல பக்கத்துல விட்டுட்டு போயிருக்கா. அந்த சகடத்துக்குள்ளே ஆவிர் பவித்தான் ஒரு அசுரன், உத்கச்சன். அந்த உத்கச்சன் அந்த குழந்தையை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக கீழே வருது. பெருமாள் தன் காலை நன்னா உதைச்சார். அந்த பெருமாளுடைய கால் ஓச்சி, அதுல ஒரு சின்ன அடி அந்த சகடத்தின் மீது பட்டு அது சுட்டி சுழன்று மேல போச்சு, கீழே வந்தது. அதுல சிலது வரல, சிலது வராம போயிடுது. ஏன்னா பாதி பாகத்துக்கு சுத்த சத்துவம் ஆயிடுத்துன்னார் நாராயண பட்டதி. மோட்சமே கிடைச்சுடுத்துனார். அப்படின்னா பெருமாள் சகடத்துக்கு கூட மோட்சம் கொடுத்திருக்கார். அதனால பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அப்பேற்பட்ட உன்னுடைய புகழ். முன்னாடி அடிக்கு திருவடிக்கு பல்லாண்டு பாடினார், திரளுக்கு பல்லாண்டு பாடினார். நீங்க ரெண்டும். ஏன்னா தொம்மா தூண்டு ஒரு காலால இவ்வளவு பெரிய சகடத்தை உதைக்க முடியுமான்னு கேட்டா கிருஷ்ணர் பண்ணிட்டார் இல்லையா? அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட பெரிய சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டாரா இருப்பார். அதனால இந்த இடத்துல சொல்றார் புகழ் போற்றி. அடுத்தது, கண்ணன் தன் தோழர்களோடு கானனத்துக்கு செல்ல அங்க ஒரு அசுரன் வத்சாசுரனாக கன்று வடிவில் வந்தான். கண்ணுக்குட்டி எல்லாம் ரொம்ப பாவம் தெரியுமா, ரொம்ப ஸ்வீட். நீங்க இந்த கோஷாலைக்கெல்லாம் போனீங்கன்னா கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தா நமக்கே பாவம், ஆத்துக்கே கூட்டின்னு வந்துடலாம் போல இருக்கும். இப்ப எல்லாம் புதுசா அந்த வீடியோ பாக்குற குட்டி மாடு ஒண்ணு இருக்கு, அது பாக்குறீங்களா? அந்த மாடை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் போல இருக்கு, நம்ம படுக்கையிலேயே படுக்க வச்சுக்கலாம். ஜம்மன் குட்டி மாடா இருக்கு. அந்த மாடுக்கு கண்ணுக்குட்டி எப்படி இருக்கும் பாருங்க. மாடே இத்தினுண்டுனா கண்ணுக்குட்டி இத்தினுண்டு இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் நம்ம ஜாகிரதையா ஸ்கூல் பேக்ல போட்டு ஸ்கூலுக்கே எடுத்துன்னு போயிடலாம். அப்படி ஜம்மன் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி. அப்படி அந்த கன்றுக்குட்டி வடிவத்தில் வந்தால்தான் கிருஷ்ணர் ஒண்ணு பண்ண மாட்டான்னு நினைச்சுட்டு இருந்தான் அந்த அசுரன். வத்சாசுரன் வந்தார். மரங்கள்லாம் நமக்கு நிழல் கொடுக்கும், பழம் கொடுக்கும், இலை கொடுக்கும், கிளையோடு இருக்கும். பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மரத்தின் வடிவத்தில் ஒரு அசுரன் இருந்தான், கபித்தாசுரன்.
இப்ப பெருமாள் வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஒரு கோடாளியை வச்சு அந்த கப்பித்த மரத்தை வெட்டியிருக்கலாம், அந்த வத்சாசுரனை வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், 2 அசுரர்களும் போட்டியோட வந்திருக்காளா, இவனால அவனை கொண்டுட்டார். அந்த வத்சாசுரனை சுழட்டி அந்த கப்பித்தத்துல அடிச்ச கப்பிதக்காரன் கீழே விழுந்துட்டு. அதனால கன்று குணிலா வெறிந்தாய் குணம் போற்றி. அந்த குணம்ங்கிறது இந்த இடத்துல என்ன அர்த்தம், குணம்னா என்ன அர்த்தம், குவாலிட்டின்னு அர்த்தம். ஆனா ராமாயணத்துல குணம்னா என்ன, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். அப்ப குணம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அதனால கல்யாண குணம். வெரி குட். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த குணத்துக்கு சௌஷீல்யம்னு அர்த்தம். அதனால அவ்வளவு கீழே இறங்கி பெருமாள் பழகுவார். எந்த அவதாரத்துல தேசிகன் சௌஷீல்ய சாகரன், ராமாவதாரத்துல சௌஷீல்ய சாகர, அது ஒரு கடல் மாதிரி அந்த பெருமாளுக்கு அந்த குணம். அதனால இந்த இடத்துல சொல்றார் கன்று குணிலா வெறிந்தாய் குணம் போற்றி, கடல் போற்றி, அதாவது பெருமாளுக்கு கடல், அந்த இடத்துல திருவடியை போற்றி விட்டு அடுத்தது சொல்றார் குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி. இந்த இடத்துல குணத்தை வச்சுங்க, குன்று குடையா விடுத்தாய். ஏன் குன்று குடையா விடுக்க வேண்டும், ஏன்னா இந்த இந்திரனுக்கு ரொம்ப கோபம் ஏற்பட எப்படியாவது இந்த உலகோர்களை பாதிக்க வேண்டும் என்பதற்காக மேகங்களை அழைத்து கொட்டுங்கோன்னு சொன்னான். அவ கிருஷ்ணர் என்ன பண்ணார், எந்த மலையை பூஜிக்க வைத்தாரோ கோவர்தனத்தை, அந்த கோவர்தனத்தையே பிடித்துக் கொண்டு எத்துணை நாள் 7 நாள் அந்த மக்களையும் பசுக்களையும் ஆவையும் கண்ணுக்குட்டியும் காப்பாத்தினார். அதனால அப்பேற்பட்ட குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி. முன்னாடி நான் சொன்ன பாருங்க, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. அந்த இடத்துல பெருமாளுடைய திருவடிக்கு தான் பல்லாண்டு. ஏன்னா பெருமாள் வந்து ஊனிட்டு அடிக்கிறார் இல்லையா, அப்ப அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தவங்க கால்கெல்லாம் வலிக்கிறதாம், பக்கத்துல மூவு ஓலி நீலாம் இல்லையா. அதனால அந்த திருவடிக்கு நான் பல்லாண்டு பாடிவிட்டால் அந்த திருவடி நன்றாக வாழுமே, கழல் போற்றினர். இங்க குணம் போற்றி என்று அந்த பெருமாள் அந்த மலையை பிடித்த குணத்தை சொன்னார். அடுத்தது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பிற்காலத்துல பாணாசுரனோடு யுத்தம் செய்யும் போது கார்த்திகையானும் கரிமுகத்தானும் என்று அந்த சிவபெருமானுடைய 2 புதல்வர்கள், நமக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய கார்த்திகேயன் எம்பெருமான் முருகப்பெருமானும் கணபதியும், ஏன்னா அவ வந்து ஒரு பேக்டோட இருந்த பாணாசுரனை ரட்சிக்க வேண்டும், இல்லாட்டா அவ வந்து விஷ்ணுவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்ப கிருஷ்ணரோட சண்டை போட வரும்போது பெருமாள் என்ன பண்ணிட்டார், மருமான் தானே, சொந்த சிஸ்டர்ஸ் பிள்ளை தானே, அதனால முருகன் கிட்டேந்து முருகன் என்ன பண்ணிட்டார், அதான் இந்த போரை ஜெயிச்சாச்சு, வேலை பிடின்னு வேலை கொடுத்து விட்டாராம். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்னென்னைக்கும் நாங்கள் பிரார்த்திப்பது உனக்கு நாங்கள் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன சேவை, கோகனட் சேவை, கோகனட் சேவை எல்லாம் இல்லையா, திருவடி சேவை சார். நீங்க என்ன கோகனட் சேவை எரிஞ்சு சேவைன்னு உட்கார்ந்து இருக்கு. அதனால என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், உனக்கு என்னைக்குமே நாங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். பறை கொள்வான், மறுபடியும் பறை வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த பறை விடவே மாட்டேங்கிற ஆண்டாள். இன்றியாம் வந்தோம், இன்னைக்கு நாங்க வந்துட்டோமே. உன்னதான் 21வது பாசுரத்துல ஆச்சாரியன்னு கொண்டாடி இருக்கேனே, 22வது பாசுரத்துல அழகான கண்களை திறந்து பாருன்னு சொல்லியிருக்கேனே, 23வது பாசுரத்துல சிங்கம்னு சொல்லியிருக்கேனே, 24வது பாசுரத்துல உனக்கு பல்லாண்டே பாடுறேனே. அதனால பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் கேட்டார், சரி இதெல்லாம் எழுந்துக்கோ பாரு இதெல்லாம் சொல்றியே, எனக்கு அப்படிலாம் பெருமை இருக்கா, நான் அவ்வளவு யுனிக்கா, என்ன நான் அவ்வளவு தனித்து இருக்கக்கூடியவனா, என்ன என்னுடைய சரித்திரத்துல அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா. ஆமா கிருஷ்ணா, எல்லாமே உனக்கு டிஃப்ரெண்டா நடந்திருக்கு, உன் வழி தனி வழி. அது என்ன தனி வழின்னு கிருஷ்ணர் கேட்டார். பாண்டாள் சொன்னா, காத்திருக்க வேண்டும் கிருஷ்ணா, நாளைய தினம் தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டான். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். This is a beautiful pasuram for more than one reason. The major reason being, she very well followed the footsteps of her father Vishnu Chitta or Periyalvar. Amongst the prabandhams of Alvars, Periyalvar or Vishnu Chitta gave us one prabandham called as Periyalvar Tirumozhi.
In Periyalvar Tirumozhi, there are various sets of pasurams called as Tirumozhis itself. And they have been put together as Tirumozhis, and a set of 10 Tirumozhis together will be the first centum. It's called the Mudal Pattam Tirumozhi. So, in Periyalvar Tirumozhi, the first Tirumozhi happens to be Tirupallandu, which is a very, very important portion that is to be recited in temples and amongst Sri Vaishnavas and all the devotees of the Lord who wish to serve the Lord and his devotees. So, in Tirupallandu, Alvar says that, "O Lord, you must live for years together very happily with your wife, with your ayudhams in your Nitya Vibhuti. The relationship between you and me should never be demolished or should never rot. It should grow further and further." So he blesses the Lord. It is called Tirupallandu. May you live long. Following the footsteps of the father, Andal also deploys a similar sentiment in this pasuram. Hence this pasuram is called as Tiruppavayil Tirupallandu. It is the Tirupallandu pasuram, like the Tirupallandu pasuram, within the Tiruppavai. So instead of saying Pallandu, Pallandu, Pallandu for many, many hundreds and thousands of years you have to live, instead of saying that, she says potri, potri, potri. So this is also like victory. Jitante stotram, Jitante Pundari Kaksha says the stotram, right? So she addresses many potries here. The first, Andru Ivulagam Alandai Adi Potri. She talks about the Vamana Trivikramavataram combo. So in the third pasuram, Ongi Ulagalanda Uttaman Perpadi, she talks about that avataram. In the 17th, Ambaram Udarithu Ongi Ulagalanda Umbar Koman, she talks about this pasuram. Again in the 24th, Andre Ivulagam Alandai Adi Potri. Shenrangu Tennilangai Setrai Tiral Potri. Then she continues. Like how you measured the worlds by coming as Vamana and later as Trivikrama, Shenrangu Tennilangai Setrai Tiral Potri. Not just because your wife Sita, your beloved wife Sita was kidnapped, but realizing that this man was causing a lot of discontent amongst women, hurting and harming and disrespecting women, not letting the astronomical bodies perform their regular mundane ordained work. You went to his place, you built the Setu, you took the Vanara Sainyam, went over to Lanka, fought all the demons, won over Ravana, made Vibhishana the king, thereby establishing your victory. Shenrangu Tennilangai Setrai Tiral Potri. It is your absolute talent, your valor, your Veera Rasam that comes into picture. Pondra Shagadam Udaithai Pugal Potri. So then he says, Pondra Shagadam Udaithai Pugal Potri. In Krishna Avataram, when Yashoda had to take care of you, but she had her own work to take care, so she left you in a little cradle nearby a broken cart, because it was believed that a broken cart, which is of no use, is that which will help drive away ghosts. But you won't imagine Krishna, it was in this Shakatam that an asura called Utkacha possessed Anupravishya, and then he wanted to attack you. And as a little child's play, you pushed him with a tender push with your tender feet, and he flew way above and was killed. So, Ponna Chagadamudaithai Pugal Potri, Kandru Kunila Verindai Kalal Potri. See, I will have to sing praises for that foot, because when one asura got into the tree in the form of a tree called as Kapithasura, and another demon at the same point in time came running as a calf, you wanted to establish your supremacy over these two people. So you used the calf, took it by its legs, swirled it around and thrashed it on the tree. So in one go, both Vatsasura and Kapithasura were killed. So Andal tells, Kandru Kunila Verindai Kalal Potri. Next, to show that you are the Rakshaka, the protector of the inhabitants of the village, to the cows and the calves, while Indra asked all the clouds to shower and make cloudbursts, the entire place was flooded. It is then when you took all of them near Govardhana Parvata, marked a boundary along the mountain, lifted the mountain upside down, Kundru Kudaya Veduthai
Gunam potri. What is that gunam? Saushilyam. Konasvin sampratam loke gunavan kascha viryavan. Tells Valmiki Maharshi at the Upodghatam, the commencement of Ramayana. What is gunam? Saushilyam. The ability of the Lord, though being in a very high position, to come down, to reach down to our level and mingle with us. Not even giving us the thought that such a great person is mingling with us. He will move with us as if he is one amongst us. That is Saushilyam. That is Gunam. So, Kundru Kudaya Vedutta, you did not protect just your mother and father in that avataram. You thought the entire race is that of yours. Kundru Kudaya Vedutta Gunam Potri. Later in Krishna avataram, when your grandson Aniruddha was languishing in the prison of Banasura because he was in love with his daughter called Usha, you marched with your army to the Pura of Banasura and fought with him. So much so that to protect Banasura, Lord Shiva, his sons Kartikeya or Muruga and Ganapati had come. But at the end of the war, they realized that they couldn't fight their uncle. They knew that justice was Nyayam, Dharmam was on the side of their uncle, because Shastram tells that if you are in love with the girl, as per the Shastram and as per the blessings of your elders, falling in love and getting married is not wrong as per Dharma Shastra, because we have had. But of course it is better to look and take consensus amongst your family members. Here, Krishna would never have denied consensus because most of his relationships have been very organic and he has fallen in love with women. So his marriage with Satyabhama or his marriage in fact with Rukmani is a beautiful example of how pristine that love can get. So that very moment Krishna fought, and as a mark of the victory he took the veil, the spear that Kartikeya held. Vendru pagaikadukkum nin kaiyil vel potri. Of course, many acharyas opine in the Swapadeshartham that it indicates the veil, the weapon that came in the hands of the great poet called Parakala or Tirumangayalvar from the hands of a great Shiva Bhakta called as Jnana Sambandha Murti. So here we have Vendru pagaikadukkum nin kaiyil vel potri endrendrum sevagame yetrip pareikolvan. Here we are to serve you. Then he concludes, Indriyam Vando Irangelor Embavai. Today we have come. Today we have come seeking your grace. Please bless us. Is the essence of the 24th Pasura. அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி, அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி. சென்றங்கு தென்னீலங்கை சேற்றாய் தீரல் போற்றி, சென்றங்கு தென்னீலங்கை சேற்றாய் தீரல் போற்றி. புல்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, புல்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கேடு குன்னின் கையில் வேல் போற்றி, வென்ற பகை கேடு குன்னின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான், என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான், என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான். இன்றையா
இலங்கேலோரியம் பாவாய் இன்றியாமதோம் இலங்கேலோரியம் பாவாய் Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.